2026 டி20 உலகக்கோப்பையின் லீக் போட்டிகள் முடிவுக்கு வந்துவிட்டன. இப்போது அசல் ஆட்டம் ஆரம்பமாகிறது. கொழும்புவின் ஆர். பிரேமதாசா மைதானத்தில் இன்று நடைபெறவிருக்கும் சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டியில் பல பரீட்சை நடத்தப் போகின்றன நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள். இரண்டு அணிகளுமே லீக் சுற்றில் தலா ஒரு தோல்வியை சந்தித்து 2ஆம் இடத்தை பிடித்து இந்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்று ஜெயிக்கப் போவது கிவிஸின் நிதானமா அல்லது பாகிஸ்தானின் ஆக்ரோஷமா? பாகிஸ்தான் ஃபார்முக்கு திரும்பிய பச்சை பட்டாளம் பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை தொடக்க ஆட்டங்களில் தடுமாறினாலும் நமீபியாவுக்கு எதிரான கடைசி போட்டியில் 199 ரன்கள் குவித்து இமாலய வெற்றி பெற்று அதிரடியாக மீண்டு வந்துள்ளனர். தொடக்க வீரர் சாஹிப்சாதா ஃபர்ஹான் இந்த உலகக்கோப்பையில் சதம் விளாசி ரன் வேட்டையில் முதலிடத்தில் இருக்கும் இவர்தான் பாகிஸ்தானின் துருப்புச்சீட்டு. கொழும்பு ஆடுகளம் சுழலுக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் உஸ்மான் தாரிக் மற்றும் சதாப் கான் ஜோடி நியூசிலாந்தை திணறடிக்க தயாராக உள்ளனர். பாபர் அசாம் இதுவரை பெரிய ரன்கள் எடுக்காதது கவலையாக இருந்தாலும் சாயிம் அயூப் போன்ற இளம் வீரர்கள் ஃபார்மில் இருப்பது பலம். நியூசிலாந்து கணிக்க முடியாத கிவிஸ் மிச்சல் சாண்டர் தலைமையிலான நியூசிலாந்து அணி எப்போதும் போலவே அமைதியாக அதே சமயம் ஆக்ரோஷமாக முன்னேறி வருகிறது. டிம் சீஃபர்ட் அதிரடியான ஃபார்மில் உள்ளார். ரச்சின் ரவீந்திரா மற்றும் கிளென் பிலிப்ஸ் ஜோடி மிடில் ஆர்டரில் இரும்புத் தூணாக உள்ளனர். மேட் ஹென்றி மற்றும் லாக்கி ஃபர்குசன் ஆகியோர் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை வீழ்த்தினால் பாகிஸ்தானை குறைந்த ரன்களுக்குள் கட்டுப்படுத்த முடியும். கேப்டன் சாண்டரின் சுழல் கொழும்பு மைதானத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேருக்கு நேர் இரு அணிகளும் இதுவரை 49 டி20 போட்டிகளில் மோதியுள்ளன. அதில் பாகிஸ்தான் 24 முறையும் நியூசிலாந்து 23 முறையும் வென்றுள்ளன. இது ஒரு மிக நெருக்கமான போட்டி என்பதை புள்ளிவிவரங்களே சொல்கின்றன. இன்றைய போட்டியில் மழை பெய்ய 80% வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை குறுக்கிட்டால் ஆட்டம் ஓவர்கள் குறைக்கப்படலாம். பாகிஸ்தானின் சுழற்பந்து வீச்சும் நியூசிலாந்தின் அதிரடி பேட்டிங்கும் மோதும் இந்த ஆட்டம் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அரையிறுதிக்கு செல்ல இந்த முதல் வெற்றி மிகவும் முக்கியம் என்பதால் இரு அணிகளும் கடுமையாக போராடும்.